இன்ஸ்டன்ட் சட்னி. அதுக்கு அரை முடி தேங்காய் நல்லா சுத்தம் செஞ்சு வச்சுருக்கு. இங்கே வந்து ட்ரை சில்லிஸ் நான் எடுத்திருக்கேன். தேவைப்பட்டால் க்ரீன் சில்லிஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். புளி சிறிது, இது வந்து ஆப்ஷனல் தான். மிளகு வந்து ஒரு 5-6. அப்புறம் சிறிதளவு சீரகம். சீரகம் ரொம்ப சேர்த்துக்கக்கூடாது, கொஞ்சமாக. அப்புறம் வந்து பொட்டுக்கடலை, இது நம்மளுக்கு தேவைக்கேற்ப. இங்கே நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். சிறிதளவு உப்பு. இப்போ இது எல்லாமே நம்ம ட்ரையாக வந்து தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்க போகிறோம். சில மிக்ஸி ஜார் வந்து நல்ல ஒரு ஃபைன் டெக்ஸ்சராக அரைச்சி கொடுக்கும். ஆனால் இங்கே வந்து இப்போ என்னோடய மிக்ஸி சரியாக அரைப்படலை. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம பெரிய குவான்டிட்டி பண்ணும்போது இதை நல்ல வெயிலில் காய வச்சு மறுபடியும் ஒரு சின்ன ஜாரில் போட்டு ஃபைன் பவுடராக அரைச்சி ஜலிச்சு வச்சிட்டோன்னா சட்னி பவுடர் நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து இந்த கோர்ஸ் பவுடர்லேயே தண்ணி ஊற்றி எனக்கு தேவைக்கு நான் சட்னி பண்ணிக்கிறேங்க. அண்டு பெரிய குவான்டிட்டிங்கும்போது இந்த மாதிரி கோர்ஸ் பவுடரை அரைச்சிட்டு நல்லா வெயிலில் காய வச்சு தென் அகெயின் வந்து நம்ம நல்லா அரைப்படுற மிக்சியில் வந்து ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி வச்சிட்டோன்னா அது ஃப்ரீசரில் வச்சுட்டா ரொம்ப நாளைக்கு வரும். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு தாளிப்பு வேணும்னா கொடுத்துக்கலாம், இல்லைன்னா அப்படியே சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே கொஞ்சம் எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாமே சேர்த்து நம்ம ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துக்கலாம். முக்கியமாக இது வந்து நம்மளோட அவசர தேவைக்கு ரொம்ப நல்லாவே பயன்படும். பெரும்பாலும் கெஸ்ட்டு வர சமயத்தில் நம்மளுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் நம்ம இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் சட்னி வந்து நம்ம செஞ்சுட்டு பேக்கெட்ஸில் போட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சிட்டோன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் பண்ண ஒரு திருப்தியும் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்டு ஷேர் பண்ணுங்கள். ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.